நீ சத்தியத்தை மேய். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிற? பைபிள் தொடுறியா? தனி ஜெபம் பண்றியா? தேவனோடு கூட உறவு இருக்கிறதா? எதுவுமே இல்லை. புதுப்பிக்க என்ன செய்யணும்? சத்தியத்தை மேயணும். உன்னத பாட்டு 1:8 சொல்லு, ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டிகளை எங்க மேய விடணும்? மேய்ப்பர்கள் போதகர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட கொண்டாந்து விடுவான் பிள்ளைய. அவங்க வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க, மேய விடுவாங்க. யாரு கூடாரங்கண்டல மேய விடணும்? மேய்ப்பர்கள் குடி இருக்கிற இடத்துல, ஊழியர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து உன் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு? மேய விடணும். அப்படின்னா என்ன? இங்க யூத் மீட்டிங் நடந்தா அனுப்பு, வேற ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் அவங்களுக்குன்னு வச்சா அனுப்பு, ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் வச்சா அனுப்பு. மேய விடணும் அதான் அர்த்தம். எக்ஸாம் இருக்கலாம், நிறைய பிஸியா இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப சத்தியத்தை மேயிறது? எப்ப சத்தியத்தை சாப்பிடுறது? பிள்ளைகளை நீங்க அப்படி மேய விடணும். மேய விட்டீங்கன்னா அவங்க ஆத்துமா எங்கேயும் திசை திரும்பவே திரும்பாது. அல்லேலூயா.